நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. நேற்று தான் மாடு கன்று இருக்குது. இரண்டாம் மித்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கறவை திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள். அப்போ தான் மாட்டோட தகவல் அனைத்துமே நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். மாடு வந்து நேற்று தான் கன்று ஈன்றுக்குதுங்க. காலை கன்று தான் ஈன்றுக்குது. இது ரெண்டு வேலை சேர்த்து ஒரு 13-14 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். சேலம் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. மடிக்கூச்சம் கிடையாது, கறவைக்கு கால்நடைக்க தேவை கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சுழி தப்பலாம் எதுவும் இல்லைங்க. நேரில் வாங்க. மடிக்கூச்சம் கிடையாதுங்க. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாது. பாவன முறை சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை அதிர்ச்சிக்காடி. மாடு கண்ணு நல்லா தெளிவாக இருக்குதுங்க. நல்ல ஃபேட்டன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனை அதிர்ச்சிக்காடி. சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டு மாட்டை புக் பண்ண கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல தரமான பொருள், அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வாங்க, இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொண்டுங்கனால நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுபோல் விற்பனை பதிவு வேணும்னாலும் நம்மளோட சேனலோட நம்பர் லாஸ்ட்டில் வரும். தாராளமாக அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் வசதியோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிவிச்சிருக்க. அப்படி